ஹலோ டு எவ்ரிவன், வெல்கம் பேக் டு லேர்ன் இங்கிலீஷ் வித் மோகன். இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்குறோம் அப்படின்னா, ஆங்கிலத்தில் கேள்விகளை கேட்பது எப்படி. ஸோ டே டு டே லைஃப்பில் நம்ம யூஸ் பண்ணுற கொஷின்ஸை எப்படி நம்ம ஆங்கிலத்தில் பேசலாம் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நம்ம கற்றுக்க போகிறோம். பிஃபோர் இந்த சேனலை ஒன்று நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் திஸ் சேனல். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா ப்ளீஸ் ஹிட் a லைக் பட்டன். Okay, let's get started. ஸோ ஆங்கிலத்தில் கேள்விகளை கேட்பது எப்படி அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். ஸோ தமிழில் கொஸ்டின்ஸ் இருக்குது, இதெல்லாம் நம்ம ஆங்கிலத்தில் எப்படி மாற்றலாம் அப்படின்றத பார்க்கலாம். அவன் என்ன சொன்னான், அவன் என்ன சொன்னான். இதில் பாருங்க, வேர்பை கண்டுபிடிங்க. வேர்ப் என்ன? சொன்னான் அப்படின்றது தான் வேர்ப். இப்போ வேர்பை கண்டுபிடிச்சாலே நம்ம ஆன்சர் என்ன பண்ணிடலாம், ஈஸியாக நம்ம எழுதிடலாம். சொன்னான் அப்படின்றது என்ன டென்ஸு? சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ். சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ்னா அப்போ என்ன சொல்லுவோம்? செட். செட்னு சொல்லுவோம். இது எப்படி நம்ம பிரிப்போம்? டிட் பிளஸ் சே, இப்படிதான் நம்ம பிரிப்போம். அவன் என்ன சொன்னான், என்ன என்னன்றத இங்கிலீஷ்ல என்ன கேட்போம்? வாட். நெக்ஸ்ட் என்ன இருக்கு? பிரிச்சது என்ன? டிட். ஸோ நம்ம டூ ஃபார்ம்ல தான் எழுதணும். டூ டஸ் டிட். டூ டஸ் சிம்பிள் ப்ரெசன்ட்ல யூஸ் பண்ணுவோம், டிட் சிம்பிள் பாஸ்ட். இது எப்படி சிம்பிள் பாஸ்ட் சொல்றோம்னா, சொன்னான்றது நம்ம செட்னு சொல்றோம். அப்ப சிம்பிள் பாஸ்ட். அப்ப இதை பிரிக்கும் போது டிட் பிளஸ் சி தான் பிரிக்கணும். வாட் டிட், அவன், அவன்ன்றத என்ன சொல்லுவோம்? he. so what did he say? இதுதான் தமிழ்ல அவன் என்ன சொன்னான். what did he say? யார் இங்கே வந்தார் அப்படின்னு கேக்குறாங்க. ஓகே, இந்த क्वेश्चन பாருங்க. யார், யார்னா என்ன? என்ன சொல்றோம் இங்கிலீஷ்ல? who. யார்னா who. வந்தார், வந்தார்ன்றது சிம்பிள் பாஸ்ட். அப்ப என்ன சொல்லணும்? come came. who came? இங்கே, இங்கே என்ன? here. क्वेश्चन என்ன? who came here? யார் இங்கே வந்தார்? எந்த மொபைல் வாங்கினீர்கள்? இங்க பாருங்க, எந்த மொபைல் வாங்கினீர்கள் அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப இது சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ். அப்ப இந்த வேர்ட் நம்ம என்ன சொல்றோம்? bought. by சிம்பிள் பிரசன்ட், boughtன்றது சிம்பிள் பாஸ்ட். இத நம்ம வேர்ட் இப்ப பிரிக்கலாமா? எப்படி பிரிக்கலாம்? did plus by. இதுதான் என்னோட ஆன்சர். இப்ப எழுதலாமா? எந்த மொபைல். அப்ப எப்படி எழுதணும்? which mobile. என்ன ஃபார்ம் இருக்கு? did. which mobile did, யாரே எதிர இருக்கவங்கள கேட்கும். did you buy? which mobile did you buy? எந்த மொபைல் வாங்கினீர்கள் அப்படின்னு கேட்கும். அவர் ஏன் தாமதமாக வந்தார்? என்ன இருக்கு? ஏன். ஏன் என்ன யூஸ் பண்ணணும்? why. ரீசனை சொல்றதுதான். why. அவர் ஏன் தாமதமாக வந்தார் அப்படின்ற ஒரு கொஸ்டினை கேட்கிறோம். அப்ப இதை என்ன சொல்லலாம்? why was. ஏன் அவர், அவர்ன்றது சிங்குலர், he. அப்ப he ஓட அக்ரிமெண்ட் என்ன வரும்? was. why was he late? அவர் ஏன் தாமதமாக வந்தார்? அப்படி இல்லைன்னா என்ன எழுதலாம்? why did he come late? இப்படியும் ஃப்ரேம் பண்ணிக்கலாம். இது யாருடைய கார் அப்படின்னு கேட்கிறாங்க. இது யாருடைய கார்?
யாருடைய அப்படின்னாலே என்ன வரணும்? whose. என்னது? கார். whose car is இது this. சிங்குலர் கார் தான் இருக்கு. whose car is this அப்படின்னு எழுதணும். அவன் என்ன சொன்னான்? what did he say? யார் இங்கே வந்தார்? who came here? எந்த மொபைல் வாங்கினீர்கள்? which mobile did you buy? அவர் ஏன் தாமதமாக வந்தார்? why was he late? why did he come late? அவர் ஏன் தாமதமாக வந்தார்? இது யாருடைய கார்? whose car is this? Okay, next sixth one. நீங்கள் எங்கே இருந்தீர்கள்? நீங்கள் எங்கே? எங்கேனா என்ன? where. இருந்தீர்கள் சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ். அப்ப என்ன சொல்லலாம்? where you. So இது WHERE னா refer to the place. WERE ன்றது be verb. where you அப்படின்னு சொல்லலாம். அவள் ஏன் அதை செய்தாள்? அவள் ஏன் அதை செய்தாள் அப்படின்னு கேட்கிறாங்க. ஏன் என்ன? why. செய்தால் அப்படின்றது என்ன? சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ். did. இது எப்படி பிரிக்கலாம்? did plus do. did plus do தான் என்னது? did. அப்ப ஆன்சர் என்ன? why did. சப்ஜெக்ட் என்ன? she. அவள் தானே இருக்கு. why did she do? அதை என்ன சொல்லலாம்? that. அவ்வளவுதான் ஆன்சர். why did she do that? நீங்கள் எப்படி இங்கு வருகிறீர்கள் அப்படின்ற ஒரு கொஸ்டினை கேட்கிறாங்க. எப்படி எப்படின்னா எழுதுவோம்? how. வருகிறீர்கள் அப்படின்ற ஒரு கொஸ்டினை கேட்கிறாங்க. அப்போ சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ் என்ன வரணும்? come. come எப்படி பிரிக்கலாம்? do plus come. ஏன் இங்க கம் போட்டிருக்கோம்? நீங்கள் அப்படின்ட்டு வரும்போது அது என்ன வரும்? யூ. அப்ப யூட அக்ரிமெண்ட் என்ன? கம். அவன் அப்படி கேட்டிருந்தா அப்படின்னா அப்போ கம்ஸ் அப்படின்னு வரும். ஆனா இங்க ஏன் கம் போட்டிருக்கோம்னா யூ. இப்ப இது எப்படி எழுதலாம்? ஹவு டு. சப்ஜெக்ட் என்ன? யூ. ஹவு டு யூ கம் இங்கு here. How do you come here? நான் எப்படி டிக்கெட் வாங்க முடியும்? நான் எப்படி டிக்கெட் வாங்க முடியும்? எப்படி என்ன சொல்வோம்? how. வாங்க முடியும் அப்படின்னு கேக்குறாங்களா? அப்ப என்னது? ability in present. ability in present மாடல் ஆக்சிலரியில என்ன யூஸ் பண்ணணும்? can. நான் என்ன வரணும்? I. வாங்க buy. how can I buy a ticket? how can I buy a ticket? நீ எங்கே வேலை செய்கிறாய்? எங்கே? where. செய்கிறாய் அப்படின்னு கேக்குறாங்களா? இங்க நீனால என்ன சப்ஜெக்ட்? யூ. அப்ப இங்க என்ன வரணும்? நீ எங்கே வேலை செய்கிறாய்? இந்த இது பிரிக்கலாமா? சோ where வேலை என்ன சொல்வோம்? work. இது பிரிச்சோம்னா என்ன வரும்? do plus work. where do you work? நீ எங்கே வேலை செய்கிறாய்? நீங்கள் எங்கே இருந்தீர்கள்? where you. அவள் ஏன் அதை செய்தாள்? why did she do that? நீங்கள் எப்படி இங்கு வருகிறீர்கள்? how do you come here? நான் எப்படி டிக்கெட் வாங்க முடியும்? how can I buy a ticket? நீ எங்கே வேலை செய்கிறாய்? where do you work? சோ இப்படி ஆன்சர் பண்ணலாம். நெக்ஸ்ட் 11th ஒன். யாருடைய ஃபோன் அடிக்குது?
ஸோ ஃபோன் வந்து ரிங் ஆகிட்டே இருக்குது, யாருடைய ஃபோன்னு கேட்குறோமா? அப்போ என்ன, யாருடையது அப்படின்னு சொல்லும்போது என்ன சொல்லணும்? ஹூஸ் ஃபோன் இஸ் ரிங்கிங். ஸோ யாருடைய ஃபோனு அடிச்சுட்டு இருக்கு? ஹூஸ் ஃபோன் இஸ் ரிங்கிங். டேபிள் மேலே உள்ள புத்தகம் யாருடையது? யாருடையது அப்படின்னா என்ன? ஹூஸ் எனது புத்தகம், ஹூஸ் புக் சிங்குலர். அப்ப என்ன பண்ணணும்? இஸ். மேலே உள்ள, அப்ப என்ன பண்ணலாம்? ஆன். எதன் மேல? டேபிள் மேல. ஆன் த டேபிள். ஹூஸ் புக் இஸ் ஆன் த டேபிள். கதவை திறந்தவர் யார்? ஸோ யாருக்கு, யாருன்னா என்ன பண்ணணும்? திறந்தவர், அப்ப என்ன பண்ணணும்? ஓப்பன் த டோர். கதவை, த டோர். Who opened the door? நான் எங்கு செல்ல வேண்டும்? நான் எங்கு செல்ல வேண்டும்? அப்ப என்னது? where. place சொல்றாங்க. where. வேண்டும் அப்படின்னா யூஸ் பண்ணணும். modern should. where should I go? நான் ஐ, செல்ல அப்படின்றது go. ஸோ where should I go? நீங்கள் எப்பொழுது வருவீர்கள்? எப்பொழுது அப்படின்னா என்ன யூஸ் பண்ணணும்? when. ஸோ when will, நீங்கள் அப்படின்னா என்ன யூஸ் பண்ணணும்? வருவீர்கள், come. ஸோ நீங்கள் எப்போது வருவீர்கள்? when will you come? யாருடைய ஃபோன் அடிக்குது? whose phone is ringing? டேபிள் மேலே உள்ள புத்தகம் யாருடையது? whose book is on the table? கதவை திறந்தவர் யார்? who opened the door? நான் எங்கு செல்ல வேண்டும்? where should I go? நீங்கள் எப்போது வருவீர்கள்? when will you come? இது உங்களுக்கான ஹோம்வொர்க். பேருந்து எப்பொழுது புறப்படும்? அவர் எப்பொழுது வருவார்? யார் உன்னை சந்தித்தது? எந்த பேனம் நன்றாக எழுதுகிறது? இதுக்கான ஆன்சரை கமெண்ட்ல போஸ்ட் பண்ணுங்க. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா ப்ளீஸ் லைக் பட்டன். இன்னும் இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் திஸ் சேனல். உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மீட் யூ அகைன்.